3、2、1。நம்மளோட நாட்டுல டீனேஜர்ஸ்க்கு ஒரே ஒரு போதைக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. அதான் மியூசிக். நம்மளோட நாட்டுல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு போதைக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. அதான் காதல். நம்மளோட நாட்டுல ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரே ஒரு போதைக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. என்னோட நாட்டுல என்னால இந்த போதையை மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். கோல்ட் காஃபி. அதான் காஃபி. நீங்க இந்த கான்செப்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட நாட்டுல எனக்குன்னு அனுமதிக்கப்பட்ட ஒரே போதை. எல்லா ஆபீஸ் ஒர்க்கர்ஸும் அவங்க பிடிச்சதான் காஃபி குடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. யூஸ்வலி இது எல்லாருக்கும் யோசிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இல்லனா இதனால அடிக்ட் ஆனதுனால இதை குடிப்பாங்க. ஆக்சுவலி ட்ரிப் காஃபில மெஷின் காஃபியை விட நிறைய கெஃபைன் இருக்கும். இந்த டாபிக் மேலதான் நம்மளோட கேம்பெயினை நம்ம பண்ணணும். இது ரொம்ப டைரக்டா சொன்ன மாதிரி இருக்காது? நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் லீ? நானும் அதான் நினைக்கிறேன். நம்மளுக்கு பிடிக்கலனாலும் திரும்ப திரும்ப காஃபி குடிக்கணும்னு தான் தோணும். ஆக்சுவலி இதை குடிக்கிறது ரொம்பவே ஹார்ம்ஃபுல் அண்ட் ட்ரக்ஸ் மாதிரி ரொம்ப அடிக்டிவ் கூட. இதனால தான் இதுல எனக்கு கவலையா இருக்கு. கரெக்ட். நான் நினைச்சதுதான் நீங்களும் சொல்றீங்க. உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எமோஷனல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. அட சார், உங்களுக்கு தெரியாதா? மிஸ் டோ ஒரு ஆஃப் ரோபோட். மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் ஆட் ஏஜென்சி நல்லா பாத்துக்குவாங்க. அதோட இந்த வேலை டேட்டிங் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இதுல எமோஷனல் கனெக்ஷன் தான் இல்லையே. நீங்க எப்படி யாரையாவது டேட் பண்ணுவீங்க? நீ கோமா இல்ல? என்கிட்ட பேசாத. நான் தான் எமோஷன்லெஸ் ரோபோட் ஆச்சு. அட, இந்த விஷயத்தை நீ மிஸ்டர் சோ கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. இப்படி எல்லாம் பேசியிருந்தா மீட்டிங் கொஞ்சம் சீரியஸ் ஆயிருக்கும்ல. அதனால உன் மூட கொஞ்சம் கூல் பண்றதுக்காக கொஞ்சமா ஜோக் பண்ண. அதனால இப்ப இந்த மீட்டிங்க்கு ஹாப்பி எண்டிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறியா? மிஸ்டர் சோ இப்போ எதுக்காக என்னோட டேட்டிங் லைஃப் பத்தியே பேசிட்டு இருக்காரு? எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. கரெக்ட் தான், நீ சொல்றது என்னவோ சரிதான். மிஸ்டர் சோ சொன்னதும் தப்புன்னு சொல்ல முடியாது. என்னது? இங்க பாரு, மார்க்கெட்டிங் மெத்தட்ஸும் டேட்டிங் பண்ற வழியும் ஒரே மாதிரி இருக்கும்ன்றது உண்மைதான். டேட்டிங் மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்ஸும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். உண்மையா சொல்லணும்னா உலகத்துல இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பும் தன்னை இன்னொருத்தர் முன்னாடி ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்கும் தன்னை தானே விக்கிறதுக்காகவும் தான் இருக்கும். சரி, ஓகே, நீ சொன்ன மாதிரியே உன்னை மார்க்கெட்டிங் பண்ணியே வித்துக்கோ. ஆனா நான் லவ் இருந்தா மட்டும் தான் டேட் பண்ணுவேன். நீ இந்த மாதிரியே பேசிட்டே இருந்தா நீ எப்பவும் சிங்கிளா தான் இருப்ப. நான் முதல்ல இருந்தே டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்ப நீ உன் தலையை தொங்க போட்டுட்டு போயிடுவல. என்னது? நீ யாரையாச்சும் டேட் பண்றியா? நான் அந்த மாதிரி சும்மா சொன்னேன். அப்படியா? உனக்கு யாரும் பிடிச்சிருக்குல்ல? யார் அது? அவன் என்ன பண்றான்னு சொல்லு. அவன் ஏஐ டெவலப்பரா? அவனுக்கு ரோபோட்ஸ் பிடிக்குமா? என்ன ரோபோட்னு சொன்னதுனால இப்ப நீ இந்த உலகத்தை விட்டே போக போற. ஐயோ, எரியுது, காப்பாத்துங்க, காப்பாத்து. இத நீங்க தான் வாங்குனீங்களா? ஆமா. தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் லீ. நீங்க இன்னைக்கு நடந்த மீட்டிங்னால கோவமா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. மீட்டிங்ல எப்பயுமே மனசுல இருக்கிற விஷயத்த தான் சொல்லணும். வீக்கெண்ட்ஸ்ல நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். எனக்கு சில பிளான்ஸ் இருந்துச்சு. ஓ அப்படியா? அப்படின்னா நீங்க பிஸி தான் போல இருக்கு. உங்க வீக்கெண்ட்ஸ் எப்படி போச்சு? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதனால வீக்கெண்ட் ஃபுல்லா தூங்கிட்டே இருந்தேன். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்னால ஒரு நாள் கூட தூங்க முடியல. அதனால தான் இப்ப தூக்கமா வருது. உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைச்சேன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன்.
மிஸ்டர் சோவும் மிஸ்டர் யூவும் சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. டேட்டிங்கும் மார்க்கெட்டிங் போலதான். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, மிஸ்டர் லீக்கு முன்னாடி நான் அவ்வளவு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணனா என்ன? இப்ப என்ன பண்ணணும்னே எனக்கு புரியல. ஓகே பார்க்கிங்க கேளு. உனக்கு காஃபியை பத்தி நினைக்கும் போது உன் மைண்ட்ல என்ன வருது? அலர்ட்டா இருக்கிறது, கெஃபைன், ஒர்க்கிங் லேட், இல்ல அடிக்ஷன்? இதுதான் முதல்ல மனசுக்குள்ள வரும்ல. இது எனக்கு காதல ஞாபகப்படுத்தும். காதலா? காஃபி அண்ட் காதலா? காஃபியும் லவ்வும் எப்படி சிமிலரா இருக்குன்னு ஆன்லைன்ல நிறைய போஸ்ட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு காஃபி அண்ட் லவ். அது ரொம்ப சூடா இருக்கும் போதுதான் ரொம்பவே நல்லா இருக்கும். காஃபி அண்ட் காதல் சூடா இருக்கும் போது தான் நல்லா இருக்கும். கரெக்ட் தான். இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா? அப்புறம் அது ரெண்டும் உங்களை நைட்டு தூங்கவே விடாது. அட, அவன் இந்த வீக்கெண்ட் முழுக்க ஒரு மெசேஜ் கூட எனக்கு பண்ணல. மிஸ்டர், ஹா? நான் இப்ப கேண்டீனுக்கு போறேன். உங்களுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு வரட்டுமா? உங்களோட சாக்லேட் தீந்து போனதை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் லீ. சரி. ரெண்டுமே உங்க இதயத்தை வேகமா துடிக்க வைக்கும். அன்னைக்கு ஒர்க் ஷாப்க்கு அப்புறம் மிஸ்டர் சோவை சேஃபா வீட்ல விட்டுட்டீங்களா? முதல்ல நமக்கு அவர் மேல கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தா சொல்ல சொன்னாரு. ஆனா நம்ம அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவரு 124 மொக்க ஜோக்ஸ போட்டாரு. வாவ். அன்னைக்கு ஒர்க் ஷாப்க்கு போகும்போது கூட அவர் என்கிட்ட 254 மொக்க ஜோக் சொன்னாரு. டெடி பேர்ஸ்க்கு எப்பவும் ஏன் பசிக்காதுன்னு சொல்லுங்க. ஏன்னா எப்பவும் அது அதோட உடம்பு உடம்பு முழுக்க முழுக்க stuffed-ஆ ஸ்டஃப்டா இருக்கும். மிஸ்டர் லீ, மிஸ் பார்க், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். சில நாட்களுக்கு முன்னாடி சீஃப் என்கிட்ட உங்களை பத்தி கேட்டாரு. சீக்கிரமே ஒரு ஓப்பனிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களை சீக்கிரமே சந்திக்க வரேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். லீ, நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா? இன்னும் எதுவும் கன்ஃபார்மா டிசைட் பண்ணல. ஆனா இப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல அது ரொம்ப கசப்பா இருக்கும். இந்த விஷயம் மிஸ்டர் சோக்கு தெரியுமா? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட அதை சொல்லிட்டேன். ஆனா இதெல்லாம் எதுக்காக நீங்க என்கிட்ட சொல்லல? நான் உங்க சீனியர் ஸ்டாஃப் இல்லையா? என் மனசை முழுசா மாத்திக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டீமுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். அப்ப ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் டீம்ல எந்த ஒரு ஓப்பனிங்ஸ் கூட இல்ல. சரிதான். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக வேற ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் போறது நல்லதுதான். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும். சீஃப் ரொம்ப கன்சர்வேட்டிவான ஆளு. அதனால அவர் கூட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் பார்க்க கன்சர்வேட்டிவா தான் தெரியுறாரு. அவர் அவரோட ஸ்டாஃப்ஸோட பர்சனல் லைஃப்ஸ்லயும் குறுக்கிடுவாருன்னு கேள்விப்பட்டேன். வந்துட்டேன். எதுக்காக இவ்ளோ லேட் பண்ண? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. என்னது இது? டிப்ரெஸ்டா இருக்கறதால என் கூட சேர்ந்து குடின்னு சொன்னல. ஆனா நான் வரதுக்கு முன்னாடி நீ குடிச்சிட்ட. ஆனா எதுக்காக நீ இவ்ளோ டிப்ரெஸ்டா இருக்க? மிஸ்டர் சோ என் மேல ரொம்ப கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பேசும்போது ஒரு ஜோக் கூட சொல்லல. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங் பண்ணுவல. மார்க்கெட்டிங்ல கடைசியில நீயும் ஃபெயில் ஆயிட்ட. என்னது? மத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிறதும் மார்க்கெட்டிங்கும் ஒண்ணுதானே நீ தானே சொன்ன. மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நீயே உன்னை செல் பண்றதுல தோத்துட்டேன்னு தானே அர்த்தம். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நீ யார் முன்னாடியாவது உன்னை ப்ரோமோட் பண்றதுல ஃபெயில் ஆயிட்டியா? நானா? நான் என்னோட எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே தோத்துட்டேன்.
இல்ல அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒண்ணு பிடிக்குமே. உண்மையாவா? ஏன்? ஏன்னா இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அவ்வளவு மோசம் ஒண்ணும் இல்ல. ப்ராடக்ட் கொஞ்சம் பழசு அவ்வளவுதான். என்ன சொன்ன? சாரி, சும்மா கிண்டல் பண்ண உன்ன. புரியுது. நீ சொன்னது கரெக்ட் தான். நான் ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் தான். ஆனா ஏன் யாருக்குமே என்ன பிடிக்கல? யூ, என்னோட மார்க்கெட்டிங் வேலை எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிறியா? உனக்கு தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லா வரும்ல? நானா? என்ன? சரி, நான் உனக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை செட் பண்றேன். அது மூலமா உன்னை செல் பண்ண பாக்குறேன். அதுக்கு பதிலா நீ என்ன மிஸ்டர் சோக்கு முன்னாடி பெருமையா பேசணும். அவர் மத்தவங்க சொல்றது ஈஸியா நம்பிடுவாரு. புரியுதுல? நீ என்ன சொல்ற? டீல்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த டீல் எனக்கு ஒன்னும் அவ்வளோ லாஸ கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓஹோ. அட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐம் சாரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். உண்மையாவே நீங்க ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க. என்னது? நானா? ஏ? ஏன்னா நீங்க டெய்லி மார்னிங் காலங்காத்தால லிஃப்ட பிடிக்கிறதுக்கு கார்டியோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். நானும் மிஸ்டர் யூ மாதிரி ஆபீஸ்க்கு சீக்கிரம் வந்து உங்க டெஸ்க் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் யூ என்னோட டெஸ்க க்ளீன் பண்றாரா? ஆமா. அவரு அங்க ஏதாவது குப்பை இருந்தா கூட அதை எடுத்து போட்டு உங்க டேபிளை க்ளீன் பண்ணி வைப்பாரு. ஆனா இதெல்லாம் க்ளீன் பண்றவங்களோட வேலை தானே, அவர் ஏன் பண்றாரு? ஆனா அவங்க எல்லாம் டேபிள் மேல கையெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால எந்த இம்பார்ட்டன்டான விஷயமும் தப்பா ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவரை ரொம்ப மோசமானவர் நினைச்சேன். ஆனா அவரு ரொம்ப உண்மையிலேயே நல்லவர். உண்மையை சொல்லணும்னா அவர் எப்பயுமே உங்களை ரொம்பவே அட்மையர் பண்ணிட்டு இருக்காரு சார். சில நேரங்கள்ல உங்களை அவரோட ஃபேமிலி மாதிரி பாக்குறாரு. ஃபேமிலியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு சீனியரா மிஸ் டோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எதுக்காக கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் நினைச்ச காரணம் எதுவும் இல்ல. அதான் சும்மா கேட்டேன். வேலை விஷயத்துல அவங்க ரொம்ப 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 ரெஸ்பான்சிபிள். அவங்க ஒரு சூப்பர் கெரியர் விமன் எனக்கு தோணுது. பல பெண்களுக்கு அவங்க தான் ரோல் மாடல். மார்க்கெட்டிங்ல முதல் ஸ்டெப் கன்சியூமரோட ஃபீட்பேக்கை எடுத்துக்கணும். ஆனா ரிசல்ட்ஸ் 100% நம்ப முடியாது. ஏன்னா கன்சியூமர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்க்காக பாசிட்டிவா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல உண்மையா சொல்றீங்க, சில நேரங்கள்ல அவங்கள எனக்கு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். சரியா சொன்னீங்க. சில நேரங்கள்ல அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஆபத்தானவங்களா தான் தெரிவாங்க. பல முறை அவங்கள பாக்கும்போது ஒரு பைத்தியம் மாதிரி தெரிவாங்க. ஆமா, இன்னொரு விஷயம், சில நேரங்கள்ல அவங்க நான் தப்பு செய்யாமலே என்ன திட்டுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம். அதோட சில நேரங்கள்ல ரொம்பவே மோசமா பேசுவாங்க. அது என் ஃபீலிங் ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஏன்னா மிஸ் டோக்கு அவங்களோட ஜூனியர் கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா வராது. அட, கன்சியூமர் ரிசர்ச் முடியும் போது அடுக்கடுத்து டார்கெட் ரிசர்ச்சை நோக்கி நம்ம நகரணும். உங்களுக்கு மிஸ் டோ அட்ராக்டிவா தெரியுறாங்களா? என்னது? நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அது அவளுக்கும் வயசாகிட்டே போகுது. நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அவளை பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா தான் தெரியுறா. ஆனா இது வரைக்கும் அவளுக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்னு புரிஞ்சுக்க தான் நான் ட்ரை பண்றேன். சரி, நீங்க சொல்லுங்க, அவளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல், அப்புறம் ஃபன்னா இருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமாவும் கியூட்டாவும் இருப்பாங்க. அதோட ரொம்ப டேலண்டடும் கூட. அட, அப்ப எதுக்காக நீங்க அவளை டேட் பண்ண மாட்டீங்க? எதுக்காக நீங்க ஷாக் ஆகுறீங்க? ஆக்சுவலி அவளை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்கும்போது எல்லாரும் நல்ல விஷயமா தான் சொல்லுவாங்க. ஆனா இதை தாண்டியும் நீங்க மிஸ் டோவை டேட் பண்ணலனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க. அது என்ன விஷயம்னா, அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸை யார்கிட்டயுமே சொல்றதே இல்லை. அதனால அவங்கள நெருங்கிறது ரொம்பவே கஷ்டம். சரியா சொன்ன. அதுதான் அவளோட பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பும். அப்பதான் அவனால சரியான முடிவு எடுக்க முடியும். ஆனா அவங்க எந்த இன்ட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க சரியா தான் சொல்றீங்க. ஆனா சரியான டைம் வரும்போது அவங்க ரிலேஷன்ஷிப்ல என்ட்ரி ஆகிறதுக்கு தயாரா தான் இருக்காங்கன்னு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும். ஆனா மிஸ் டோ உங்ககிட்ட எப்ப பேசினாலும் அவ வேலையை பத்தியே பேசுறாள். ஆமா. கிரேட். இப்ப எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.
மிஸ்டர் யூ, சொல்லுங்க மிஸ்டர் ஜோ. நீங்க தினமும் என்னோட டேபிள க்ளீன் பண்றீங்கன்னு தெரிஞ்சுது. மிஸ் டூ தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆ, தெரியல அவங்க எதுக்காக இதெல்லாம் சொன்னான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார். இது பெரிய விஷயம்தான் யூ. இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியவே தெரியாது. தினமும் காலையில நீங்க வந்து என்னோட டேபிள் எல்லாம் க்ளீன் பண்றீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரம் வரீங்கன்னு அர்த்தம். சீக்கிரம் வந்தா தானே சார் இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா இங்க நிறைய பேரு இத கூட பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க எல்லார விட பெஸ்ட் யூ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பாராட்டுக்கு நன்றி சார். சோ மார்க்கெட்டிங்ல சிறந்த வழின்னா அது வைரல் மார்க்கெட்டிங் தான். அதனால ரொம்ப நன்றி. ஆனா நான் தான் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இருக்கேன்ல, இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம். ஓகே, இப்ப நான் உனக்காக நான் யோசிச்சு வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய சொல்ல போறேன். கன்சியூமர் ரிசர்ச் மூலமா என்ன தெரிய வந்துச்சுன்னா நீ ரொம்ப டஃப்பான பொண்ணு. என்ன நீ என்ன சொல்ல வர? ஏற்கனவே நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ மத்தவங்க கூட கொஞ்சம் கூட ஓப்பனா பேச மாட்டேங்கிற. நீ இது ஏற்கனவே என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்ட. இப்ப அதனால என்னாச்சு? நான் எல்லார்கிட்டயுமே நல்லா பழகணும்னு சொல்றியா? முடியாது, என்னால இதெல்லாம் முடியாது. நோ, நான் உனக்காக ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணிருக்கேன் மிஸ் டோ. அது என்னது? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஏற்கனவே ரொம்ப கஷ்டமா இருக்கிறதால அதை இன்னும் கஷ்டமாக்கிற. என்ன? மிஸ்டர் யூவையும் மிஸ் டூவையும் பார்க்கறதுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்? ஏன்னா அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ஒரு ஃபுல் டைம் ஜாப் வேணும், அப்புறம் இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் வேணும். ஒரே நேரத்துல ஜாயின் ஆகுறதால மட்டும் 2 பேரும் இவ்ளோ க்ளோஸா இருக்க முடியாது. என்ன சொல்ல வர? எனக்கு இந்த விஷயத்த பிஆர் டீம்ல இருக்க ஒருத்தர் தான் சொன்னாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் டோவுக்கு மிஸ்டர் யூ மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. நிஜமாவா? மிஸ் டோ அவங்களோட ஃபீலிங்ஸ மிஸ்டர் யூ கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே மிஸ்டர் யூ அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஓ, உண்மையாவா? இதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னது? மிஸ்டர் யூ மிஸ் டோவை தன்னோட தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறாருன்னு நினைச்சேன். சில நேரங்கள்ல மிஸ்டர் யூக்கு மிஸ் டோ மேல இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணும். ஆமா, மிஸ் டோவை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாரு, ஆனா ரொம்ப கேர் பண்றாரு. மிஸ் பார்க், மிஸ்டர் யூ அண்ட் மிஸ் டோவ மீட்டிங்க்கு நீங்க வர சொன்னீங்களா? இல்ல, இன்னும் இல்ல. நான் இப்பவே போய் சொல்லிட்டு வரேன். இதுதான் லிமிடெட் எடிஷன் மார்க்கெட்டிங். ஒருத்தர் இதை வாங்கணும்ன்ற முடிவை எடுக்கலன்னா அப்பவே அதை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இது லிமிடெட் எடிஷன். இப்ப இதை வாங்கலன்னா அப்புறம் வேற யாராவது வாங்கிடுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மிஸ் டோ. உன் பின்னாடி எப்பவும் பசங்க நிறைய பேர் சுத்துறாங்கன்னு காமிச்சுக்கணும். பசங்களாம் இப்படிதான் மிஸ் டோ. அந்த பொண்ணு பின்னாடி இன்னொருத்தன் இருந்தானா அந்த பொண்ணோட வேல்யூ அதிகமாகும். அதனால தான் லிமிடெட் எடிஷன் இருக்கிற ப்ராடக்ட் சீக்கிரமாவும் விற்கும், ரொம்ப வேல்யூவாவும் இருக்கும். லிமிடெட் எடிஷன் மார்க்கெட்டிங், இதெல்லாம் நடக்குமா என்ன? இல்ல, நீ சொன்னது கரெக்ட் தான். நீ சரியா சொன்ன. ஆமா ஆமா, நீ இனிமே எப்பவும் பசங்க முன்னாடி இல்ல 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 இல்ல, நான் காஃபி அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி சொல்றேன். ஆ? நான் காஃபி ஆடுக்கு லிமிடெட் எடிஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போறேன். எனக்கு இந்த ஐடியா ஏன் முதலே வரல? அட நான் உன்னை பத்தி பேசுறேன், வேலைய பத்தி பேசல. வெயிட் பண்ணு, நான் இப்பவே போய் இந்த ஐடியா வச்சு வேலைய ஆரம்பிக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. சொல்றது கேளு, நில்லு. 24 மணி நேரமும் இப்படி வேலைன்னா அப்புறம் சிங்கிளா தான் இருக்கணும். நம்ம இதுக்காக வேர்ல்ட் பாரிஸ்டா சாம்பியன்ஷிப் வின்னர் கூட கொலாபரேட் பண்ணுவோம். அது கூட நம்ம லிமிடெட் எடிஷன் காஃபியை ரிலீஸ் பண்ணுவோம். இந்த சீசன்ல மட்டும் தான் இது அவைலபிளா இருக்கும். லிமிடெட் எடிஷன் சீசன் காஃபியா? ஆமா. ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா காஃபி அப்படின்ற விஷயம் எப்பவும் அவைலபிளா இருக்கும். அதனாலதான் காஃபி யாரு கணக்கும் ஸ்பெஷலா தெரியறது இல்ல. ஆனா மார்க்கெட்ல சில பேர் அவங்களோட ஃபேவரட் காஃபியை குடிக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் போறதுக்கும் எல்லாரும் தயாரா இருக்காங்க. நம்ம இந்த மாதிரியான ஆட்களுக்காக தான் ஒரு லிமிடெட் எடிஷன் பிரீமியம் காஃபியை தயாரிக்க போறோம். வாவ், இது கிரேட் ஐடியா. சீக்கிரமா இந்த ஐடியாவை டெவலப் பண்ணுங்க மிஸ் டோ. சீக்கிரமா என்ன பாக்குறீங்க? கை தட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். Thank you so much. வாவ் மிஸ் டோ, நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்திருக்கீங்க. மிஸ் டோ இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க சார். உண்மையாவா? மீட்டிங் இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். நீங்க இங்க பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கடையில வண்டியை நிறுத்த முடியுமா? நான் கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கணும். மிஸ்டர் யூக்கும் பொட்டேட்டோ சிப்ஸ் பிடிக்கும் போல இருக்கு. அவனுக்கு ஸ்வீட் தவிர வேற ஏதாச்சும் பிடிக்கும்னா அது பொட்டேட்டோ சிப்ஸ். அது மட்டும் இல்லாம ஸ்வீட்ல அவனுக்கு பிடிச்சது சாக்லேட் பார்.
நீங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு. க்ளோஸா? எங்களை பார்த்தா எதிரிங்க மாதிரி தெரியல. க்ளோஸா தான் தெரியுறீங்க. ஆ, நாங்க கடந்த 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். 2 பேரோட கஷ்டங்களையும் பார்த்திருக்கோம். சில நேரத்துல அவன் கோவர்க்கரா இல்லாம பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பான். மிஸ் ஜோ, லீஜியாங், முதல்ல நீங்களே சொல்லுங்க. நீங்களே என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அது என்னன்னு சொல்லுங்க. இங்க பக்கத்துல எனக்கு பிடிச்ச ஒரு கேஃபே இருக்கு. நம்ம அங்க போலாமா? காஃபிக்காகவா? ம். ஓகே, நல்ல ஐடியா தானே, போலாம். சோலுக்கு நடுவுல இவ்ளோ அழகான ஒரு விண்டேஜ் கேஃபே இருக்கா? என்னால அதை நம்பவே முடியல. இங்க வரணும்னா நம்ம பிஸியான ஸ்ட்ரீட்ஸை தாண்டி தான் வரணும். இந்த இடத்த என்டர் ஆனோடனே நம்ம ஏதோ ஒரு புது பிளேஸ், ஒரு புது டைம்க்கு வந்த மாதிரி தான் இருக்கும். இங்க இருக்க டெசர்ட்ஸ் கூட பார்க்க குவாலிட்டியாவும் விண்டேஜ் கலர்ஸ்லயும் இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. இருங்க, முதல்ல காஃபியை ட்ரை பண்ணுங்க. என்ன? ஓ, நம்ம 2 பேர் தானே இருக்கோம், எதுக்காக இவ்ளோ ஆர்டர் பண்ணீங்க? ஃபுட்டு மாதிரியே நம்ம காஃபியையும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்று தான் நல்லா பொறுமையா சாப்பிடணும். மிஸ்டர் சோ சொன்னது கரெக்ட் தான். எனக்கு எமோஷனல் கனெக்ஷன்ஸே இல்ல. இதுதான் ஃபில்டர் ஸ்பெஷல் காஃபி. இது ஐன்ஸ்பின்னா. அப்புறம் இது காஃபி இல்ல, இது க்ளூ வைன். ஃபில்டர் ஸ்பெஷல் காஃபினா என்னது? இது வந்து ஒரு ட்ரிப் காஃபி மாதிரி தான். ஆனா இங்க இருக்கிற காஃபி கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதனால இதை 4 முறை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டரிங் மூலமா குறைவான தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க. ஹெர்பல் மெடிசனை எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு ஃபில்டர் காஃபி. இதை டச் காஃபில சேர்த்து ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல டார்க் ரோஸ்டட் பீன்ஸோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. இதோட டேஸ்ட் ரொம்ப பியூரா இருக்கு. டச் காஃபி இதுல இதோட டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கிடுது. அதனால இதோட டேஸ்ட் மைல்டாவும் ஸ்மூத் ஃபினிஷிங்காவும் இருக்கு. அட, இதுல இருக்கிற ஐஸும் ரெகுலர் ஸ்கொயர் ஷேப்ல இல்லையே. இது ஐஸ் ஃபிளேக்ஸ். இந்த காஃபியை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஐஸ் இதோட டேஸ்டிங்கை சுத்தமா மாத்திடும். இந்த ஐஸ் ஃபிளேக்ஸ் காஃபியோட புளிப்புத்தன்மையை குறைச்சிடும். இதோட டேஸ்ட் மாறி அப்படியே நல்லா ஸ்வீட் ஆயிடும். ஓ, இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரியான கசப்பான காஃபி டெசர்ட் கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதோட பேர் என்ன? சிட்ரஸ் ஃப்ரமேஜ், ஃப்ளை ஃப்ளேவர் ஃப்ரூட் மூஸ், அப்புறம் இது ஃபிக் டார்ட். இது பார்க்க வாட்டர் டிராப் மாதிரி இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த டிஷ் இவங்க எப்படி செய்யறாங்க? கிரீமை ஒரு பவுல்ல போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட்ரி அதுல டிப் பண்ணுவாங்க. அப்புறம் இது அப்படியே ஒரு வாட்டர் டிராப் மாதிரியான ஷேப்ல வந்துடும். அப்படியே எடுத்து அதை ஃப்ரோஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் கொஞ்சமா டார்ச் பண்ணுவாங்க. ஃபைனலி திரும்பவும் அதை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அப்புறம் இது நேச்சுரலா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வந்துடும். வாவ், இது செய்யறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சரி வாங்க, இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சீஸ் அப்படியே வாயில கரைஞ்சிருது. இதோட சிட்ரஸ் ஸ்மெல் வாய் ஃபுல்லா அப்படியே பரவிடுது. நான் நினைச்சதை விட இதோட ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது மூலியமா லைட்டான சிட்ரஸ் ஃபிளேவர் தான் நமக்கு கிடைக்குது. இதுல இருக்கிற இனிப்பு தன்மையும் புளிப்பு தன்மையும் காஃபியோட சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கு. இது ரொம்ப ஸ்வீட்டா இல்லாததால சிட்ரஸோட ஃபிளேவர் இன்னும் நல்லா வருது. இது எப்படி சொல்றது? இது ஸ்வீட்டா இருக்கு ஆனா ஹெல்த்தின்னு தோணுது.
இங்க இருக்கிற டெசர்ட்டோட ஸ்பெஷலே அதான். இது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா தெரியும், ஆனா அது அப்படிலாம் இருக்காது, கொஞ்சமா ஸ்வீட்டா தெரியும், அவ்வளவுதான். இப்போ இதை ட்ரை பண்ணுங்க, த 5 ஃப்ளேவர் ஃப்ரூட் மூஸ். கீழ இருந்து மேல வரைக்கும் 5 ஃப்ளேவர் ஃப்ரூட் க்ரீம் இதுல இருக்கும். ஆரஞ்சு க்ரீம், அப்புறம் 5 ஃப்ளேவர் ஃப்ரூட் க்ரீம் இருக்கும். அண்ட் இதுல ராஸ்பெரி கிளேசேஜ் இருக்கும். இது ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு 100க்கு நான் 200 கொடுப்பேன். த பிட்டர் 5 ஃப்ளேவர் ஃப்ரூட், புளிப்பான ஆரஞ்சு கிரீம், அது கூட சேர்ந்த ஸ்வீட்டான ராஸ்பெரி, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அது கூட சேர்ந்த 5 ஃப்ளேவரும் நம்மளால டேஸ்ட் பண்ண முடியுது. இந்த மூஸ்ல நார்மலான டோவ் யூஸ் பண்ணாம சாஃப்ட் பை டோவை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இத வாயில வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆயிடுது. இதுதான் ஆல்மண்ட் கிரீமால நிரப்பப்பட்ட ஃபிக் டாட். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ரெண்டுமே ரொம்ப கிரீமியா இருந்திருக்கும், ஆனா இதுல சூப்பரான டெக்ஸ்சர் இருக்கு. இத ஆல்மண்ட் கிரீம்னு சொல்லுவாங்க, ஆனா இதோட டெக்ஸ்சர் பார்க்க பிரெட் மாதிரி இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாப்போம். வாவ், இந்த ஃபிக்கோட ஸ்வீட்னஸ் அப்புறம் பாதாமோட சேரும் போது இன்னும் நல்லா இருக்கு. அதோட இது ஐன் ஸ்பேனர், கரெக்ட் தானே? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு புது காஃபி ப்ராஜெக்ட் கொடுக்கும் போது நான் காஃபியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் எனக்கு இது தெரியும். இதுல இருக்கிறது ஸ்வீட்டான வெப்டு கிரீம் அப்புறம் பிட்டரான காஃபி, கரெக்ட் தானே? ஆமா, இப்பெல்லாம் எனக்கு இந்த காஃபி குடிக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? இதுவும் ஆபீஸ் லைஃப் மாதிரியே தான். இனிப்பான விப்டு கிரீமுக்கு கீழே கசப்பான காஃபி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா கசப்பான காஃபி மேல இனிப்பான விப்டு கிரீம் இருக்கு. நம்மளோட ஆபீஸ் போனஸ் மாதிரி. நீங்க அதை அப்படி கூட பார்க்கலாம்ல. சரியா சொன்னீங்க. அப்படின்னா இதுவும் காஃபி தானா? இல்ல, இது க்ளூ வைன்னு சொல்லுவாங்க. இத மசாலா பொருட்கள்னாலையும் அப்புறம் ஃப்ரூட்டோட தோல்னாலையும் செய்வாங்க. யூரோப்ல காஃப் வந்தா இதுதான் சாப்பிடுவாங்க. சில பேர் இதுல ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஆனா இங்க அவங்க தோலை மட்டும் யூஸ் பண்றாங்க. அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். தோல் போடுறதுனால ரொம்ப திக்காலாம் ஆயிடாது. இது ஃபுல்லா கிளியரா இருக்கும். இது ஆல்கஹால் தானே? நல்லா பாயில் பண்றதுனால இதுல இருக்கிற ஆல்கஹால் எல்லாம் போயிடும். ஆனா இங்க அவங்க பிராண்டியை யூஸ் பண்றாங்க, அதனால தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப குடிச்சிடாதீங்க. கண்டிப்பா. இன்னைக்குலாம் நான் அதிகமா குடிக்க மாட்டேன். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, எப்பவுமே நீ சிங்கிளா தான் இருப்ப. நான் ஏற்கனவே டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அப்ப நீ உன் தலையை தொங்க போட்டுட்டு தான் போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல், அப்புறம் ஃபன்னும் கூட. கொஞ்சம் வித்தியாசமாவும் கியூட்டாவும் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ரொம்பவே டேலண்டட். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? இப்படி எல்லாம் நான் பண்ணி என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. மிஸ் டோ ஆபீஸை விட்டு வெளியில போகும்போது தான் ஏன் அவளோட ஞாபகம் வருதுன்னு தெரியல. மிஸ்டர் யூ நம்மள திரும்பவும் ஆபீஸ்க்கு வர சொல்றான் போல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு கிடையாது. என்னது? அன்னைக்கு நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது.